நீதிக்கதைகள் சிறுவர்களுக்காக வெள்ளி மலர். நேர்மையான விறகுவெட்டி. கந்தன் ஒரு விறகுவெட்டி. ஏழ்மையில் பிரிந்து வாழ்ந்து வந்தான். தினமும் காட்டுக்குள் சென்று விறகுவெட்டி ஊருக்குள் கொண்டு வந்து விற்பது அவனது தொழில். அன்றும் அவன் காட்டுக்குள் மரம் ஒன்றை வெட்டிக் கொண்டு இருந்தான். அவனது கோடாரி காம்பு கழன்று போய் அருகில் இருந்த குளத்திற்குள் விழுந்து விட்டது. எவ்வளவு முயன்றும் அவனால் கோடாரியை மீட்க இயலவில்லை. அந்த நேரம் குளத்திற்குள் இருந்த தேவதை ஒரு தங்கக் கோடாரியுடன் மேலே வந்து, "கந்தா, இதோ உன் கோடாரி" என்றாள். "தாயே, இது என் கோடாரி அல்ல" என்று கந்தன் பதிலளித்தான். நீருக்குள் மறைந்த தேவதை ஒரு வெள்ளிக் கோடாரியுடன் மேலே வந்தது. "கந்தா, இதுதானே" என்று கேட்டு கந்தான். "தாயே, இதுவும் என் கோடாரி அல்ல" என்று பதிலளித்தான். மறுபடியும் மறைந்த தேவதை கந்தனது கோடாரியுடன் மேலே வர கந்தான் மகிழ்ச்சியுடன் தனது கோடாரியைப் பெற்றுக் கொண்டான். அவனது நேர்மையில் மகிழ்வுற்ற தேவதை மற்ற 2 கோடாரிகளையும் கந்தனிடம் கொடுத்து மறைந்தாள். நீதி, நேர்மை மகிழ்ச்சியைத் தரும். நன்றி.